சென்னை மெரினாவில் நடைபெற்று வரும் உணவு திருவிழா இன்றுடன் நிறைவடையும் நிலையில் நேற்று கூட்டம் அலைமோதியது. மக்கள் எந்த உணவை அதிகம் விரும்புகின்றனர் என்பது குறித்து நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து அளித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை மெரினா கடற்கரையில் உணவு திருவிழா 2-3 நாட்களாக பிரம்மாண்டமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதனுடைய தற்போதைய காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து தரலாம். கிட்டத்தட்ட 35 ஸ்டால்கள், ஒவ்வொரு மாவட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் அடங்கிய உணவுகள் இந்த பட்டியலில் இடம்பெற்று சென்னை வாசிகள் இதனை முழுமையாக ரசிக்கலாம், ருசிக்கலாம். அந்த வகையில் ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் சுரேந்தர் தற்பொழுது நேரடியாக காட்டிக் கொண்டிருக்கிறார். திங்கட்கிழமை என்றால் கூட ஏராளமான சென்னை வாசிகள் ஒன்று திரண்டிருக்கிறார்கள். கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கிறது. நாளையுடன் இது கடைசி என்பதால் இதுவரை விற்பனை என்பது கிட்டத்தட்ட 1 கோடியை நெருங்கியிருப்பதாக இதனுடைய ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கிறார்கள். நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாலிலும், வேலூர் என்றால் வேலூரில் இருக்கக்கூடிய சிக்கன் பிரியாணி, அதே போன்று திண்டுக்கல் என்றால் தலப்பாக்கட்டி பிரியாணி, திருநெல்வேலி என்றால் அல்வா, அதே போன்று சிக்கன், மட்டன், பிரான் உள்ளிட்ட பல்வேறு வகையான இறைச்சிகள், சைவ மற்றும் அசைவ உணவுகள் ஒரே இடத்தில் கிடைப்பதால் ஏராளமான பொதுமக்கள் ஒன்று திரண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது சம்பந்தமாக நாம் தற்பொழுது இங்கு வரக்கூடிய பார்வையாளர்களிடம் நாம் நேரடியாக கேட்டு வந்துக்கலாம். சார் வணக்கம் சார். இப்போ உணவு திருவிழா கிட்டத்தட்ட 2-3 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இப்போ நீங்க இந்த உணவு திருவிழாக்காக இன்னைக்கு வந்திருக்கீங்களா? ஃபுட் எல்லாம் எப்படி இருக்கு சார்? ஃபுட்டெல்லாம் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. என்னென்ன கொஞ்சம் க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குது எக்ஸ்பெக்ட் பண்ணதோட. ஸோ அதனால் டிமாண்ட் அண்ட் சப்ளை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஸோ நிறைய இடத்துல க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குது, உள்ளே தீந்து போகுது, அதனால் கியூ வெயிட்டிங் பண்ணுறாங்க. ஸோ அதுதான். ஒரே இடத்துல இப்போ எல்லா மாவட்டத்தோட ஸ்பெஷல் உணவுகள் கிடைக்கும். இப்போ சென்னையை பொறுத்தளவு நம்ம மெரினா கடற்கரை எல்லாரும் பீச்சுக்கு காத்து வாங்கி சுண்டல் சாப்பிட்டு அதுக்கு இப்படி ஒரு வித்தியாசமான அனுபவம் எப்படி இருக்கு சார் ஃபேமிலியோட வர? இது ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் மெட்ராஸில் நாங்கள் பார்க்கறது உணவு திருவிழான்னு சொல்லிட்டு. எல்லாவோட நேட்டிவ் ஃபுட்டும் ஒரே இடத்துல கிடைக்கிறது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. நீங்க எந்த ஒரு ஃபுட்டு ட்ரை பண்ணீங்க? ஆக்சுவலி நாங்கள் வந்து ஈரோடுங்க. ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணது கரூர். ஏன்னா சவுத்து போனோம், செம கூட்டமாக இருந்தது. சரி 8:30க்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவாங்களேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஈரோடு சைடு கரூர் சைடு ட்ரை பண்ணிட்டோம். ஆக்சுவலி கரூர் அந்த சவுத் சைடு தான் ட்ரை பண்ண வந்தோம். பட் செம கூட்டமாக இருந்தது. ஸோ அதனால் கிடைக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி சார். நாம் நேரடியாக கேட்டு தெரிந்து கொண்டோம். உணவு திருவிழா நாளையுடன் கடைசியாக நிறைவடைகிறது. ஏராளமான பார்வையாளர்கள், பொதுமக்கள் ஒன்று திரண்டிருக்கிறார்கள். இங்கு வரக்கூடிய பார்வையாளர்கள், வாடிக்கையாளர்கள் உணவை மட்டும் ருசிக்க வேண்டாம், இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் ஒன்றாக நடத்தப்பட்டு வருகிறது. அதாவது ரசிக்கலாம், ருசிக்கலாம் என்ற அடிப்படையில் தான் உணவு திருவிழா தற்பொழுது களை கட்டி வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.